Hi friends, welcome to Chandrika's vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் சுக்குமல்லி காஃபி தான் எடுத்துக்க போறேன். நேத்துல இருந்து லைட்டா எனக்கு வந்து throat pain, body pain, headache சோ இதெல்லாம் இருக்குது. சோ அதனால சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கிட்டா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இது லைட்டா இருக்கும்போதே எடுத்துக்கிட்டா நாளைக்கு பெருசா இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கும். சோ இந்த வீடியோல நான் அதை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண போறேன்னு தான் உங்ககிட்ட காமிக்க போறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிடுங்க. இப்போ வாங்க போலாம். இப்போ சுக்குமல்லி காஃபி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் மல்லி, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 3 துண்டு சுக்கு, நாட்டு சர்க்கரை, ஒரு 1 ஸ்பூன் அளவு மிளகு. இப்போது இந்த சுக்கு வந்து இடிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இதை தோலை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு தான் அந்த சுக்கை இடிக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த மல்லி வந்து லைட்டாக வறுத்துக்க போகிறேன். இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தாலே போதும். இதோட 4 ஏலக்காவும் போட்டு போகிறேன். கொஞ்சோண்டு மிளகு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடுலே நம்ம இந்த சுக்கையும் போட்டுடலாம். இது இந்த சூடுலே கொஞ்ச நேரம் இந்த சுக்கு இருக்கட்டும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்போ இது தண்ணியில் போட்டு சுக்குமல்லி காஃபி ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ 3 பேர் குடிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 3 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த தண்ணியில் இதை நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட் வீக் வந்து என் ஹஸ்பண்டுக்கு கோல்டாக இருந்தது. அப்போது தூதுவளை சூப்பு வச்சு கொடுத்தேன். அவருக்கு 2 டேஸ்லேயே வந்து சரியாயிடுச்சு. இப்போது எனக்கு தூதுவளை கீரை எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் சுக்குமல்லி காஃபி தான் வச்சு குடிக்கலான்னு வைக்கிறேன். இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ வீட்டில் இருந்த பொருளை தான் நான் வச்சு சுக்குமல்லி காஃபி வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தூதுவளை சூப்பு எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக இருக்கோ அதே மாதிரி இதுவும் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்க போகிறேன். இதில் நாட்டு சர்க்கரை தான் போடணும்னு அவசியம் இல்லை, பனவெல்லம், கருப்பட்டியும் போடலாம். ஸோ என்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தனால நான் அதை போடுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சுக்குமல்லி காஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை வடிகட்டி குடிக்க வேண்டியதான். இப்போ சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. நான் ஏன் இதை எடுத்துக்கிறேன்னா இன்னொரு ரீசன் இருக்குது. அது என்னென்னா டீ காஃபி குடிக்கிற ஃபீல் தான் இது கொடுக்கும். அதனால் இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கஷாயமோ மருந்தோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி இதை நான் எடுத்துப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Subscribe பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.